சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் 5th ஃபைனலிஸ்ட்டாக அபிஷேகா தேர்வாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6th ஃபைனலிஸ்ட்டாக சுமன்ராஜ் தேர்வாயிருக்காங்க. ஆனால் இந்த ஃபினாலிஸ்ட் தேர்வில் மோக்ஷிதா உள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா மோக்ஷிதா ஃபைனலிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட். அபிஷேகாவை விட மோக்ஷிதா நல்லா பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுட்டு வராங்க. அந்த வகையில் இந்த தேர்வில் ஜட்ஜஸ்குள்ளே நடந்த சில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோக்ஷிதா மற்றும் சுமன் ராஜா 5th ஃபைனலிஸ்ட்டாக அவங்க 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். 6th ஃபைனலிஸ்ட்டாக அபிஷேகாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சரண் சொல்லியிருக்காரு. ஆனால் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்காம அபிஷேகாவை 5th ஃபைனலிஸ்டாக தேர்வாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு ரவுண்ட் கொடுத்து ஒரு டஃப்பான விஷயங்களை கொடுத்து அதன் மூலமாக எப்பயுமே பார்ட்டிசிபெண்ட்டை அதை ஜட்ஜ் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு பதிலாக அவங்க எதில் எக்ஸ்பெக்டாக இருக்காங்களோ, எந்த ஃபீல்டில் எந்த ஜோனில் அவங்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டை கொடுத்து அபிஷேகாவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபைனலே ஆரம்பமானதுலேருந்தே அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது முன்ன கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவும் கம்மியாக இருந்தது. கிட்டத்தட்ட 4 ரவுண்டாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஸ்ரீனிவாசே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பழைய அபிஷேகா எப்போ வருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதனால தான் ஃபினாலிஸ்ட் தேர்வில் அபிஷேகா ரொம்பவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபீல்டான கிராமிய பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதாவது யார் எந்த பாடல்களை எடுத்து பாட விரும்புகிறீங்களோ அந்த பாடல்களை பாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் அவங்க 5வது ஃபைனலிஸ்டாக போனாங்க. ஆனால் மோக்ஷிதா ஆரம்பத்துலேருந்தே அபிஷேகா மாதிரியே ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட ஈக்குவல் டு சுமன்ராஜ் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்குன்னு கிட்டத்தட்ட தனியாகவே ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோக்ஷிதா, அபிஷேகா, சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விஜய் அர்ச்சனா ஒரு கொஷினை கேட்டாங்க. இந்த டைட்டில் அப்புறமேலு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு மோக்ஷிதா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு டைட்டில் வின் பண்ணணும்னு ஆசை தான். ஒருவேளை அது நடக்காமல் போனால் கூட நான் என்னுடைய மியூசிக் ஜேர்னியை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அபிஷேகா, சுமன்ராஜ் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. டைட்டில் வின் பண்ணல அப்படிங்கிறது 2வது பட்சம். நான் இந்த இடத்துக்கு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். எப்படி பாடணும், பாடலில் இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரிக்கியாக அபிஷேகாவை 5th ஃபைனலிஸ்டாக கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அபிஷேகாவோட விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது கிராமிய பாடல்களை மட்டும்தான் ரொம்ப சூப்பர்பாக பாடியிருப்பாங்க. அதனாலேயே கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸோட ஒரு மனசுலேயே இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த 5th ஃபைனலிஸ்டாக வரக்கூடிய அந்த தருணம், உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ அதை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் கொடுத்த அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஃபினாலேக்குள்ளே தள்ளன மாதிரி ஒரு விஷயம் உருவாகின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜட்ஜ் எஸ்பிவி சரண் மற்றும் ஸ்ரீனிவாஸ்குள்ளே நடந்திருக்குது.